ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. நன்றியா. ஐயோ எடுத்து போடுங்க. பை. ஐ ஐ ஐ. சண்டைக்காரி சோனியா, நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? உட்காருங்க. நீ டச் பண்ணாத. ஐயோ உட்காருங்க. இழுக்குறாடா. ஏய், என்ன நீ நெருப்பு குச்சியெல்லாம் வேஸ்ட் பண்ற? அது வந்து மாம், என்ன வந்து பொந்து? இந்த ஒரு குச்சியால ஒரே தடவை உரசி இந்த விளக்கு எல்லாத்தையும் பத்த வைக்கணும். பத்த வைக்க முடியுமா உங்களால? நான் ஒரு குச்சியால ஒரு ஊரையே ஃபயர் பண்ணுவேன். இந்த விளக்கு எனக்கு சாதாரணம். பார். பத்திக்கிச்சா? இப்ப பத்திக்கிச்சா? பத்திக்கிச்சா? பத்திக்கிச்சு. ஆமா, இது என்ன வேண்டுதலா? ஆமா, ஒரே தீக்குச்சியால இந்த விளக்குல இருக்க எல்லாத்தையும் ஏத்திட்டா உங்களுக்கு ஒரு அழகான பேபியை பெத்து தரதா அந்த காட் கிட்ட வேண்டிக்கிட்டேன். உனக்கு குழந்தை வேணா டெஸ்ட் டியூப்ல புள்ளை பத்துக்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. தள்ளி உட்கார். அதுக்கும் அப்பா நீங்க தான் மாம். அட கர்மாந்திரம் முடிச்சு விட. எல்லாத்துக்கும் நான் தாங்கிறாளே. ஐ அம் எஸ்கேப்ட். ஐயோ மாம், நில்லுங்க. என்னைய கூட்டிட்டு போங்க மாம். என்கிட்ட ஒரு தீக்குச்சி இருக்கு. You naughty boy. No, I am Looty boy. நானும் எங்க காலேஜ்ல படிக்கிற தேவாவும் ஒருத்தர் லவ் பண்ணோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போன இடத்துல நாங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். அதனால எனக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. இந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்து இந்த தேவா கிட்ட போய் சொல்லி அழுது நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் எனக்கு ஆறுதல் சொன்னான். நான் தேவாவை லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க மாமன் பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இந்த கல்யாண விஷயத்த தேவா கிட்ட போய் சொன்னேன். அவ அவங்க அண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அண்ணன் யாருன்னு. தேவா அண்ணே, வா 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 வா. என்ன திடீர்னு வந்து நிக்கிற? யார் இந்த பொண்ணு? அண்ணே, இவ பேரு காவியா. என் கூட காலேஜ்ல படிக்கிறா. நானும் இவளும் லவ் பண்றோம். அதான் உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு போலான்னு. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது அப்பா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குடா. உங்க படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடுறேன். அண்ணே, நாளைக்கு இவளுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம். நீங்க தான் அவங்க அண்ணன்ட்ட பேசி அவங்க சம்மதத்தோட எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்க அண்ணன் யாரு? எந்த ஊரு? எங்க அண்ணன் பேரு சூர்யா. யாரு? என்ன பேர் சொன்ன? பொன்முடி ஜெமன் சுந்தர பாண்டியனோட பையன் சூர்யா தான் என்னோட அண்ணன். அண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை. வயித்துல என் குழந்தை வளருது. அதான் உங்ககிட்ட சொல்லி அவங்க அண்ணன்ட்ட பேசி சம்மதம் வாங்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். தேவா, தேவா, 20 வருஷம் யார பழி வாங்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணும்.
அவன் வீட்டு பொண்ணையே நீ படிச்ச வேண்டாம். அதான் இந்த முட்டாளுக்கு இல்லாத மூளை உனக்கு இருக்கு. நீ போமா, போ போ. என் தம்பிக்கு உனக்கு கல்யாணம் நடக்காது. போ போ. அண்ணே ஓ. என்னென்ன பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏய், உனக்கு புரியாதுடா. இவளை வச்சுதான் அவனுங்க கதையை முடிக்க போறேன். போ போ போ. அண்ணே நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு என் கல்யாணத்தை முட்டுக்கட்ட போடாதீங்க. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு சம்மதமா இல்லையா? தேவா, என்னடா சொல்ற? என்ன சொல்ற? ஆமாண்ணே, அவ என்ன நம்பி வந்துட்டா. அவளால ஏமாத்த முடியாது. உங்க சம்மதம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா போறோம். டேய், நீ என் தம்பிடா. என் மனசுக்குள்ள இருக்கிற வெறிதாண்டா உன் மனசுக்குள்ளயும் இருக்கணும். டேய், இவளோட குடும்பத்தினாலதான் நம்ம குடும்பம், அப்பா அம்மா நான் எல்லாமே போச்சுடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.